அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்து டாரிஃபை விதிச்சுக்கிட்டே வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோட இம்பாக்டா நமக்கு எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்லை பங்கு சந்தையா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் நடக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ சோலார் பேனல்ஸுக்கெல்லாம் குறிப்பா இந்தியா, இந்தோனேஷியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்து வர சோலார் பேனல்ஸுக்கெல்லாம் 126% நாங்கள் டாரிஃப் விதிக்க போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காரு. இதனால ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்த பங்குகள் எல்லாமே பங்கு சந்தையில ஒரு பயங்கரமான சரிவு சந்திச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். அப்படி அமெரிக்க அதிபர் அறிவிச்சிருக்கிற இந்த டாரிஃப் என்னது, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, குறிப்பா எந்தெந்த நிறுவனங்களுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவியேற்ற நாள்ல இருந்து ரொம்ப அதிரடியான திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே வராரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், உலக நாடுகள் எல்லாத்தையுமே ரொம்ப அச்சுறுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாரிஃப் தான். டாரிஃபை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் அமெரிக்கா மேல எவ்வளவு பர்சன்டேஜ் டாரிஃப் போடுறாங்களோ அதே அளவுக்கு டாரிஃப் நாங்க அவங்க மேல திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அடிப்படையில இந்தியாவுக்கு ஒரு 50% டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தது. அதை தொடர்ந்து பங்கு சந்தையிலையும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதுல இந்த 50% டாரிஃப் அப்படிங்கிறத 18% குறைச்சாங்க. ஸோ 18% இந்த டாரிஃப் குறைஞ்சதுனால பங்கு சந்தையில ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இங்க இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு நடக்கிற எக்ஸ்போர்ட் எல்லாமே கொஞ்சம் இனிமேல் ஸ்மூத்தா நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில ரொம்ப நாள் நீங்க ஃப்ரீயா இருக்க முடியாது, அதுக்குள்ள நான் அடுத்த பிரச்சனை ஏற்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சோலார் பேனல்ஸுக்கான ஒரு டாரிஃப் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ முக்கியமா இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா, இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற சோலார் பேனல்ஸ், அதாவது சோலார் எனர்ஜியை ஜென்ரேட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்துக்குமே 126% நாங்க வரி விதிக்க போறோம் அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதனால இதை அனௌன்ஸ் பண்றாங்க, இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால பயன்படுத்தப்படுற அந்த சோலார் பேனல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 50% இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஹோல்டிங் வந்து இந்தியாவுக்கு அமெரிக்கால இருக்கு அப்படிங்கும் பட்சத்துல அமெரிக்கால இருக்கிற சோலார் பேனல் உற்பத்தியாளர்கள் எல்லாமே இதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ மற்ற நாடுகள், அதாவது இந்தியா, இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள் எல்லாமே அவங்க நாட்டில் உற்பத்தி செஞ்சு அதை அமெரிக்கால வந்து விற்பனை செய்யறாங்க. ஸோ இதனால அமெரிக்கால இருக்கிற உற்பத்தியாளர்கள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் வச்சிருந்தாங்க. ஸோ இதை சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு டாரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பொதுவாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்றதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட மார்க்கெட் வந்து அமெரிக்கர்களுக்கு தான். ஸோ இங்கே தான் மேனுஃபேக்சரிங் நடக்கணும், இங்க மேனுஃபேக்சர் ஆகிற பொருட்களுக்கு தான் மக்கள் அதிகமான அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இப்போ இந்த 126% டாரிஃப் அப்படிங்கிறதும் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டாரிஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து உற்பத்தி ஆகி வர பொருட்களுக்கு 126%, இந்தோனேஷியாவிலேருந்து உற்பத்தி ஆகி வர பொருட்களுக்கு 143% வரி விதிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் இந்தியாவில் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில பங்குச்சந்தை ஓப்பன் ஆகும் போதே இந்த ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்த பங்குகள் எல்லாமே ஒரு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சதை பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 14% வரைக்கும் இந்த செக்டர் சார்ந்த பங்குகள்ல ஒரு டவுன்ஃபால் இருந்ததையும் பார்க்க முடியுது. ஸோ அமெரிக்கால இருந்து எப்போ என்ன மாதிரியான அறிவிப்பு வரும், எந்த துறை சார்ந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்து, சோலார் எனர்ஜி சார்ந்து நாங்க ஒரு டாரிஃப் போட போறோம் அப்படிங்கிற இந்த தகவல் அந்த செக்மெண்டோட முதலீட்டாளர்களுக்கு மத்தியில ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.